வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். வாணலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த பாவக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக செவந்து வர அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் போட்டுடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காயும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாவக்காய் நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும். இதனோட சுவைக்கு சும்மாவே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்லான்னு இருக்கும். அருமையான சுவையில் நம்மளோட பாவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சடியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த பாவக்காய் பச்சடியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.